அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய எல்லாருக்குமே வேதங்களை குறித்து நன்றாய் தெரியும். ஆனாலும் இந்த வேதத்தின் ஆழமான அர்த்தங்களை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து அதன் வழியிலே நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ பேர் நம்முடைய குடும்பத்தில் எடுத்து பார்த்தாலும் அநேக பேர் அநேக விதமாய் வாழ்கிறார்கள். தேவன் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்தமான ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒருவர் பணத்துக்கு மேலே ஆசைப்பட்டு பணம் சம்பாதிக்க ஓடலாம், வேலைக்கு மேலே சம்பாதிச்சு வேலை தேடி ஓடலாம், குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் சிலவங்க குடும்பத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கலாம், சிலவங்க இயேசுடைய வார்த்தையை கேட்கணும்னு பல இடங்களுக்கு ஓடலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுக்குள்ளாலே வருகிறது, இயேசுக்குள்ளாலே எப்படி நுழைவது, இயேசுடைய வார்த்தையில நாம் எப்படி கை கொள்ளுகிறது என்பதை நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக நாம் வேதாகமத்தை அனுதினமும் படித்தவர்களாய் காணப்படலாம், வேதாகமத்தின் வசனங்களை அனுதினமும் தியானித்தவர்களாய் காணப்படலாம். ஆனால் தேவன் அழகாய் சொல்லுகிறார், நீ கிறிஸ்துவுக்குள்ளாலே எப்படி வர முடியும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுத் தருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாய் சொல்லுகிறார். 21வது வசனம் வாசிக்கும் போது, அதற்கு அவன் இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன் என்றான். இன்னைக்கு இயேசுக்குள்ளால் வருகிறது. இன்னைக்கு சண்டேஸ் கிளாஸுக்கு போகிறதுனால மாத்திரமல்ல, ஆலயத்திற்கு போகிறதுனால மாத்திரமல்ல, வேதங்களை வாசிக்கிறதுனாலே மாத்திரமல்ல, பாடல் பாடுகிறதுனாலே மாத்திரமல்ல, நீ இன்னும் பெரியவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுனாலே மாத்திரமல்ல, ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ இது சிறு வயது முதல் கை கொள்ளலாம். அல்லேலூயா. ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும், இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. அது என்ன குறை என்பதை கர்த்தருக்கு தெரியும். அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த குறைகளை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, அவர் அழகா சொல்லுகிறார், நான் இது சிறு வயது முதல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, சிறு வயது முதல் வேதாகமத்தை பற்றி நாம் தெரிந்தவர்களாய் காணப்படலாம், வேதாகமத்தை அறிந்தவர்களாய் காணப்படலாம். இயேசுவை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, கொயரில் இருந்து பாட்டு பாடுறதுனால இயேசுவை பற்றி தெரியாமல் ஒன்றுமே இருக்காது. அதே போல் சண்டேஸ் கிளாஸுக்கு போகிற பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி தெரியாமல் எதுவுமே இருக்காது. வேதங்களை நன்கு கேட்டு தெரிந்து கொண்டவர்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாமல் எதுவுமே இருக்காது. ஆனால் அதிலும் மேன்மையாக நம்மிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. அந்த குறை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சை இருக்கு? யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, நான் குறை இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளால வைராக்கியமாக வாழ்கிறேன் என்று ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் அழகாய் சொல்லுகிறார். 19வது வசனத்தை நான் பார்க்கும்போது, அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லாதே, நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர இந்த உலகத்தில் நல்லவன் ஒருவரும் இல்லையே. அப்போ பாருங்க, முதல்ல இந்த உலகத்தில் நல்லவங்க யாருமே இல்லை. நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்தில் நம்ம பழக வேண்டிய பாடங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், மனிதனிடத்தில் பழக வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், நாம் ஒருவரிடத்தில் பேசும்போது, ஒருவரிடத்திலே பழகும்போது இவன் நல்லவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரையுமே முதல்ல நம்பக்கூடாது. புரியுதா? இயேசு அதான் சொல்றாரு, இந்த உலகத்தில் தேவனை தவிர வேற ஒருவரும் நல்லவர்கள் இல்லையே. ஆனால் நல்லவர்களாய் வாழ்வதற்கு என்ன செய்கிறார்கள்?
முயற்சி எடுக்கலாம், நல்லவர்களாய் வாழ்வதற்கு பிரயாசப்படலாம், நல்லவர்களாய் வாழ்வதற்கு என்ன செய்யலாம், அந்த வெற்றி பெறுவதற்கு எப்படி முயற்சி செய்கிறார்களோ இதே போல நாம் நல்லவர்களாய் வாழ்வதற்கு நாம் அனிதினமும் பிரயாசப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீ இந்த உலகத்தில் தின்னு நல்லவனாய் வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு, கெட்டவனா வாழ்றது ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவங்க நல்லவனையும் கெட்டவனையும் என்ன வித்தியாசம்? இயேசு முதல்ல சொல்லித்தாரு, இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க இல்லை. அதே தான் சொல்றாரு, நல்லவனா வாழணும்னா டெய்லி நல்லவனா என்ன செய்யணும், வாழணும். பைத்தியக்காரனுக்கும் பைத்தியம் இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? பைத்தியக்காரனுக்கும் பைத்தியம் இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லையா? பைத்தியக்காரன் அவன் பல்லு தேய்ச்சாலும் சரி, குளிச்சாலும் சரி, புதிய ட்ரெஸ் போட்டாலும் சரி, போடாட்டாலும் அவன் அதை பற்றி என்ன செய்ய மாட்டான், கவலைப்பட மாட்டான். அவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான். அதே இது பைத்தியம் இல்லாதவன் காலையில் எழும்பணும், பல் தேய்க்கணும், சாய குடிக்கணும், அடுத்தது குளிக்கணும், நல்ல வஸ்திரம் எடுக்கணும், ஊத்த நாரியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நீட்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும். நம்ம எப்பவுமே நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அப்ப நல்லவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? சுத்தமுள்ளவர். அதாவது பைத்தியக்காரங்க சுத்தம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. பைத்தியம் இல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? சுத்தம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். இதை நம்ம பார்த்த உடனே என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். அதே போல வயசானவர்களை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். முகத்தை வச்சு இல்லை, அவங்க பேச்ச வச்சு. அவங்க எப்பவும் தொடர்ந்து பேசிட்டே இருப்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, இது வயசான கிழவி ஒருபோதும் வாய் நினைச்சாது மூடாது, கிழவிய போல இருக்கு. அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியான ஒரு வழியில நம்ம கடவுள் என்ன செய்கிற ஞானத்தை தந்திருக்கிறாரு. படிக்கிற பிள்ளைக்கும் படிக்காத பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு. படிக்கிற பிள்ளை ஒரு பாடத்தை சொல்ற முன்னாடி எழும்பி என்ன செய்யும், சொல்லும். இதே இது படிக்காதவங்க என்ன செய்வாங்க, அதை அப்படியே வச்சுட்டு சும்மாவே திருன்னு முடிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாருங்க, முன்னாடி எல்லாம் போனா, முன்னாடி நான் இப்ப எப்படின்னு தெரியாது, முன்னாடி ஸ்கூல் படிக்கும்போது திடீர்னு வெளியே இருந்து மேலே பெரிய ஒரு ஆஃபீஸர் வந்து செக் பண்ண வருவாங்க. அப்போ வரும்போது கூட்டத்தோட என்ன செய்யறேன்னா, புக்கை நம்ம இப்போ பைபிளை திறந்து வச்சுட்டு திருன்னு முழிக்கிறது போல அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த நீங்கள் இல்லை நாங்கள் புக்கை ஏதாவது ஒரு புக்கை திறந்து வச்சுட்டு அவர் நம்மகிட்ட கேட்டுருவாரோ, கடவுளே ஏசப்பா கேட்டுறக்கூடாது, இவர் நம்மளை எழுப்பி விட்டுருவார். அப்போ நம்முடைய பார்வை வச்சு அவங்க எழுப்பி விட்டுருவாங்க. அதுவும் எப்படி கஷ்டமான கேள்வியை நம்ம கேட்டதை என்ன செய்வாங்க, தருவாங்க சொல்றதுக்கு. அப்ப சிந்திச்சு பாருங்க. இதே போல தான் படிக்கிற பிள்ளைக்கும் படிக்காத பிள்ளைக்கும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். அதே போல இயேசுக்குள்ளால இருக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசு கூட இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ இன்னைக்கு சொல்றீங்க, எல்லாருமே சொல்ல, நான் எல்லாருமே இயேசுடைய பிள்ளைகள், நான் எல்லாருமே இயேசுடைய பிள்ளைகள், நான் இயேசுப்பாவுடைய பிள்ளை. அப்ப அந்த இயேசுப்பாவுடைய பிள்ளைய நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர்களை நாம் அந்த கனிகளின் மூலமாய் கண்டுபிடிக்க முடியும். என்ன கனிகள் என்பதை நாம் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆவியின் கனிகள்: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், அடக்கம். இந்த 9 கனிகள் அவர்களுக்குள்ளாலே பிரவேசிக்கும். இது யாருடைய பிள்ளைகள்? இயேசுடைய பிள்ளைகள். சிலவங்க கீழே விழும்போது ஏதாவது ஒரு புக்ஸ் கீழே இருந்தோட இயேசப்பா சோத்திரம்னு சொல்லுவாங்க. அதே போல ஒரு ஆளுங்க காலை மிதிச்சுட்டாங்க, தெரியாம மிதிச்சுட்டாங்க,
சோத்திரன்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது சோத்திரன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன், தாராளமாக என்ன செய்யலாம், சொல்லலாம். அதே போல் சமையல் பண்ணும்போது, துணி துவைச்சிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை சொல்லுகிறது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த 9 கனிகள் இருக்கான்னு தான் நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணுமே தவிர இதை சொல்றதுனால இவங்க இயேசுடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது விசுவாசிக்கிறவர்கள். அல்ல, அப்ப இது நம்ம கனிகள், அன்பு என்ற அந்த கனி, சந்தோஷம் என்கிற கனி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு நானே உங்கள்கிட்ட கவலையோட வாரேன், உங்கள்கிட்ட நான் கஷ்டத்தோட வாரேன், நான் உங்கள்கிட்ட வேதனையோட வாரேன். அப்ப நீங்க எனக்கு ஆறுதல் யார் தருகிறார்களோ அவர்களிடத்திலே தேவ கனி இருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள். இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒருவனுக்கு வேத வார்த்தை முக்கியமா ஆகாரம் முக்கியமா அப்படின்னு பார்த்தா, ஒருவனுக்கு வார்த்தையை விட ஆகாரம் முக்கியம். அல்லையா? ஒருத்தன் பசியோட வாரான். நிறைய சபைகள் இன்னைக்கு கேலி கிண்டல் பண்றாங்க, பெந்தேஸ் கூட்டங்களை சாப்பாடு கொடுக்குறாங்க, அதனால ஆட்கள் அங்கே போகுதுன்னு. ஆனால் உண்மையில சொல்கிறேன், நம்ம ஒரு வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தாகத்தோடு பசியோடு நீங்கள் கடந்து போகாதபடி அதை நிரப்பும் போது, உள்ளத்தை நிரப்பும் போது அந்த வயிற்றிற்கு பசி உண்டாகிறது. அந்த பசியை போக்குவதற்கு தான் தேவன் அன்றைக்கு 3 நாள் இரவு பகலும் வசனத்தை கொடுக்கும் போது அநேக பேருக்கு பசி உண்டானது. ஏன் அவர்களை வீட்டிற்கு அனுப்பவில்லை என்றால், அவர்கள் போற வழிகளிலே பிசாசானவன் அந்த வசனங்களை வஞ்சித்துக் கொள்வான் என்று கர்த்தருக்கு நன்றாய் தெரிந்தது. அதனாலே அவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து அனுப்புகள் என்று தேவன் சொன்னார். விசுவாசிக்கிறவர்கள் அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு ஒரு ஆளுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, வந்த உடனே வெளியெல்லாம் பாருங்களேன், திருநெல்வேலிக்கு அந்த சைடு எல்லாம் போயாச்சுன்னா, நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனோட நமக்கு முதல்ல என்ன தருவாங்கன்னா தண்ணி தருவாங்க. ஆனால் நம்ம மக்கள் தங்கமான மக்கள், தங்கத்திலையும் சுத்த தங்கம். பாஸ்டர் இருந்துடுங்க இன்னா வாரேன், ரேஷன் கடைக்கு போயிருப்பாங்க. பாஸ்டர் இருந்துடுங்க இன்னா வாரேன், மீன் கடைக்கு போயிருப்பாங்க. பாஸ்டர் கேட்டுட்டு காவல் காக்கணும். இது எங்க வீட்டிலே நடக்குது நேரத்தில். உங்க வீட்டில் அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்க வாரதுக்கு முன்னாடி அங்கிருந்து சாடி என்ன செய்றீங்க. அதே போல மீன் கழுவிட்டு இருப்பாங்க, சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. பாஸ்டர் இருந்துடுங்க நான் இன்னும் வாரேன். பல வீடுகள் இது என்ன செய்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. இது நீ என்ன செய்யணும், தவிர்க்கணும். முற்றிலும் இதை வந்து மாற்றணும். அதே போல பாஸ் வந்த பிறகுதான் என்ன செய்வாங்கன்னா ஜூஸ் வாங்க ஓடுவாங்க கடைக்கு. பாஸ் வந்த பிறகுதான் மிச்சரும் பழமும் வாங்க ஓடுவாங்க. அவர் முன்னாடி வரான்னு தெரிஞ்சா வாங்கி வைக்க மாட்டாங்க. சரியா? சரி, இதை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு கிளாஸ் தண்ணி முதல்ல கொடுங்க. ஹல்லேலூயா. அது உங்க மனிதாபிமான பண்பை உருவாக்குகிறது. நீங்க வந்த உடனே இது ஐயோ நான் மீன் கழுவிட்டு இருந்தேன், ஏன் இப்படி போனா மீனை பூனை கொண்டு போயிரும், அடுத்தது பார்த்தா இது லேட் ஆகிருமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதுங்க. புரியுதா? இது எனக்கு எதுவுமே நடக்கல, நிறைய ஊழியக்காரர்களுக்கு நடந்ததை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்கள் இது நடந்திருக்கு. புரியுதா? நான் ஏன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்துறேன்னா, ஒரு வீட்டுக்கு போனால் எந்த ஊழியக்காரங்க மாத்திரம் இல்லை, விசுவாசிகள் மாத்திரம் இல்லை, உங்கள் சொந்தக்காரன், உன் கூட பிறந்த அக்காளாக இருக்கலாம், கூட பிறந்த பிள்ளையாக இருக்கலாம், ட்ராவல் பண்ணி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போயிட்டு வந்தா அவங்க வீட்டுக்காரர் என்ன, எத்தனை பேர் டெய்லி வேலை முடிச்சுட்டு வந்த உங்கள் வீட்டுக்காரருக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க? வெளியே போயிட்டு வரவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க? காப்பி போட்டு
கொடுக்குறீங்க, ஆனால் முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறும். அல்லையா? பிரயோஜனம் உள்ளதாக மாறும். ஏன் சொல்றேன்னா, நம்ம எப்பவுமே தேவனுக்குள்ளால அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது உபசரிக்கிறதை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லையா? ஒரு ஆள் நம்மளுடைய சபைக்கு வருதுன்னு வச்சிடுங்களேன், இவன் வந்தாச்சு, இவன் எப்போ போவான், 2 நாள் 3 நாள் தங்கித்தானா, நமக்கு பாடு, நமக்கு கஷ்டம். இது ஒரு காலம் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. எப்போவுமே நம்முடைய சமூகத்தில் ஒரு ஆள் வருதுன்னா அவங்க எவ்வளோ ஒரு தவறு செய்திருந்தாலும் அதை மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளால இருந்திருந்தால் அது நீ கனிகளை கர்த்தருக்கு கொடுக்கிறதற்கு சமமாய் மாறும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய கனிகள்னாலே இதுதான்: சந்தோஷம், சமாதானம், நற்குணம், தயவு, சாந்தம், பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம். இது எல்லாவற்றையும் 9 நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, இந்த சாந்தம், நற்குணம், தயவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 9 கனிகள் இருக்குமானால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். விசுவாசிக்கிறவர்கள். உலகத்தில் பாருங்க, நம்ம இன்னைக்கு தொட்டில் பழக்கம். இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரல் சூப்பிட்டே இருந்தாங்கன்னு வச்சுடுங்களேன், பெரியவங்க அடி கொடுப்பாங்க. நகை கடிச்சா பெரியவங்க அடி கொடுப்பாங்க. காரணம், இது வளர 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 இதுதான் என்ன செய்யுமா ஓ. இதே போலதான் அது இந்த இதுக்கு மாத்திரம் இல்லை, நகை கடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, நகை கடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, சிலவங்க நகையை கடிச்சிட்டு இருப்பாங்க. அதே போல சிலவங்க புக்ஸை கடிச்சிட்டு இருப்பாங்க. சிலவங்க எப்போ பார்த்தாலும் நகத்தை நோண்டிட்டே இருப்பாங்க. நகை உள்ள அழுக்கு இல்லாட்டாலும் அதை போட்டு பிச்சு எடுத்து நகத்தை நோண்டிட்டே இருப்பாங்க. இது இன்னைக்கு பழகிறது என்னைக்குமே இருக்கும். இதை நம்ம என்ன செய்ய முடியாது. ஒரே கடைசியில் சொல்லுவாங்க, ஒரு பழக்க தோஷம். இந்த ஹோட்டல் எல்லாம் போய் பாருங்க, ஹோட்டலில் உண்மையை சமையல் பண்ண இடத்துல போய் நம்ம பார்த்தோன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, சாப்பிடக்கு தோணாது. அதே போல் வீட்டில் சமையல் கட்டில் சமையல் பண்ணும்போது நம்ம போய் பார்த்தோன்னா சாப்பிட தோணாது. இப்படி தலையை சொறிவாக அடுத்த அதில் தான் என்ன செய்வாங்க, குழம்பு எடுத்து பார்ப்பாங்க. அடுத்து இப்படி ஒரு சொரியல் சொறிவாங்க, அடுத்தது என்ன செய்வாங்க, அதே கையில் தான் உப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்தது உப்பை எடுத்து இப்படி போடுவாங்க, போட்டுட்டு அதே கையால் இப்படி துடைப்பாங்க. பாத்திரம் கழுவுன தண்ணி அதை கழுவி முடிஞ்சவரை இப்படி தான் ஒரு துடைப்பாங்க. அப்ப இந்த பழக்கத்தை போலதான் நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறது, வளரும் போது அதை கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. இது உபசரிக்கிறது. அதே போல ஒரு ஆள் வீட்டுக்கு வராங்கன்னா முதல்ல ஒரு ஃபார்மாலிட்டி, அதாவது என்னன்னா, இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். யார் வந்தாலும், விரோதியே வந்தா கூட ஒரு கப்பு தண்ணி கொடுத்துட்டு சொல்லணும், டீ சாப்பிடுதலான்னு கேட்கணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? மத்தியானம் பசியோட மத்தியானம் வந்தா சாப்பிடுங்கன்னு சொல்லணும், காலையில் வந்தா டீ சாப்பிடுங்கன்னு சொல்லணும், சாயங்காலம் வந்தால் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லணும். இது நம்ம என்ன செய்யறது, ஆள் கண்டு அந்த என்ன செய்யறது, விளம்புறது, கேட்கறது. சிலவங்க பாத்திரம் கண்டு பிச்சை போடுவாங்க. சில பிள்ளைகளை பாருங்க, ஆள் கண்டு பழகுவாங்க. சில பிள்ளைகள் நல்ல அழகா ஐஸ்வர்யமா நல்ல வசதி உள்ள பிள்ளைகளா இருந்தா அவங்கள்ட்ட நம்ம நெருங்கி பழகுவாங்க. சிலது மூக்கையும் வடிச்சிட்டு தலை ஃபுல்லாக பியானமாக இருந்து முகத்திலையும் கரியோட வந்தேன்னா அதுக்கிட்ட எல்லாருமே நினைச்சுவாங்கன்னா ஒதுக்குவாங்க. இதுதான் இந்த ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இந்த பிள்ளைகள் இருக்கிறத வச்சுதான் அந்த வாரம் ஃபுல்லாக ஸ்கூல்ல என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு யோசித்து பாருங்க. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் இந்த சண்டே
1 மணி நேரம் 2 மணி நேரம் இதில் விளையாடிட்டு இருப்பீங்கன்னா இதே விளையாட்டு இதே இன்ட்ரெஸ்ட் தான் எங்கே வரும்? ஸ்கூல்லேயும் வரும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே நீ நகத்தை நோண்டுறது தான் ஸ்கூல் படிக்கும் போதும் என்ன வரும்? பாடம் எடுக்கும் போதும் புக்கை திறந்து வச்சுட்டு நகத்தை தான் நோண்டிடும். சிலவங்க பென்சிலை கடிச்சிட்டே இருப்பாங்க, சிலவங்க இப்படி நாடியில் கை கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க இப்படி. அப்ப நம்ம நினைப்போம் இவங்க நல்ல ஆழமா தியானிக்கிறாங்க, நம்முடைய வார்த்தைக்கு கேட்கிறாங்க நினைப்போம். ஆனா கூட்டம் முடிஞ்ச பிறகு இல்ல பாடம் முடிஞ்ச பிறகு பிள்ளை எல்லாம் புரிஞ்சுதான் கேட்டா ஒண்ணுமே தெரியாது. இது கனிகளை கொடுக்கிறது. நாம் தேவ வசனங்களை கற்று அதை வெளியே பிரயோஜனப்படுத்துகிறதா மாறும்போதுதான் அந்த கனிக்கு மகிமை உண்டாகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி. நீங்கள் அதான் ஆலயங்கள்ல ஓய்வு நாள் பாடசாலை எதற்கு கற்றுக் கொடுக்கிறாங்க தெரியுமா? ஆராதனை முடிஞ்ச பிறகு. சில சபைகள் ஆராதனைக்கு முன்னாடி ஒரு நாள் பாடசாலை கற்றுக் கொடுக்குறாங்க. சில சபைகளில் ஆராதனை முடிஞ்ச பிறகு என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. சில சபைகளை முடிகிறதுக்கு முன்னாடி ஆராதனை என்ன செய்கிறாங்க? ஒரு நாள் பாடசாலை கற்றுக் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? அந்த பிள்ளைகள் அந்த வார காலம் முழுவதும் நல்ல நடக்கையிலே நடக்க வேண்டும், அன்பிலே இருக்க வேண்டும், அரவணைப்பு இருக்க வேண்டும், தயவு இருக்க வேண்டும், இச்சையடக்கம் இருக்க வேண்டும், பொறாமை இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதுதான் தேவ வாக்கியம். விசுவாசிக்கிறவர்கள் கைகள் தட்டி. இதை நாம் புரிந்து கொண்டால் அந்த வாரம் முழுவதும் நாம் புரிந்தவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா. அதாவது ஒரு ஸ்திரீ இயேசுடைய பாதத்திலே நறுமண தைலத்தை ஊற்றினது சில மணி நேரம் மாத்திரம்தான் அந்த ஸ்திரீ அவளோடு கூட இருந்தார். இயேசு அந்த ஸ்திரீயோடு இருந்தது சில மணி நேரம் மாத்திரம்தான் இருந்தார். ஆனா இயேசுடைய பாதத்திலே அந்த நறுமண தைலத்தை ஊற்றி சில மணி நேரம் மாத்திரம்தான் இயேசுவோடு அந்த ஸ்திரீ இருந்தாள். ஆனால் அது இருந்ததற்கான மகிமை, இருந்ததுக்கான கனம், இருந்ததுக்கான மேன்மை எப்பேற்பட்டதாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த உலகம் அழியும் வரை அந்த ஸ்திரீயை நோக்கி நாம் பேசும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. இந்த மகளை நீங்கள் எல்லாவற்றிலும் நினைவுறும்படியாக இதை செய்வீர்கள், இந்த மகளை குறித்து நீங்கள் பேசுவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். இயேசு அந்த இடத்துல என்ன சொன்னார்? அவங்களை குறை சொல்லாதுங்க, அவங்களை என்ன செய்யாதுங்க, நீங்க குறை சொல்லாதுங்க. அவர்கள் இந்த உலகம் அழியும் நாள் வரைக்கும் இந்த நறுமண தைலத்தை குறித்தும் அவள் செய்த நற்கிரியை குறித்தும் நீங்கள் பேசுவீர்கள். ஹல்லேலூயா. ஆனா அவளுடைய சகோதரி சமையல் பண்ணி கொண்டிருந்தாங்க, அவங்கள பற்றி எதுவுமே நினைச்சல அவரு சொல்லல. ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்? சமையல் பண்ணி புசிக்கிறவர்களாய் இருக்கணுமா, இல்ல வேதத்தின் மீது வைராக்கியமுள்ள? இதுதான் அந்த 2 பேரும் கர்த்தர் ஒரே கனியை கொடுத்திருக்கிறார். அந்த 2 பேருக்கும் ஒரே கனிகளினாலே அவர்களுடைய நன்மை அறிந்தார்கள். அவர் ஜனங்கள் இயேசு இவர் நல்ல கனியா கெட்ட கனியா என்பதை உணர்த்தும்படியாக கர்த்தர் செய்தார். விசுவாசிக்கிறவர்கள் அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர். அந்த 2 பேர்ல நல்ல கனிகளை கொடுத்தது யாரு? நல்ல கனிகளை கொடுத்தது யாரு? யாரு? நல்ல கனிகளை மரியாள் என்ன செய்றாங்க? கொடுக்கிறான். அப்ப தேவன் அந்த இடத்திலே அந்த மரியாளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா மார்த்தாளை என்ன செய்றாங்க? நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்காக இல்லை, அவங்க சமையல் பண்ணி வந்தவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஒரே நோக்கத்தில் தான் அவங்க இருந்தாங்க. ஹல்லேலூயா. எப்பவுமே நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக இயேசு அறிந்த காரியம், கனிகளை எப்படி நாம் அறிந்து கொள்கிறது? நீங்க இயேசுடைய பிள்ளையா இல்லையா? நீ இயேசுடைய பிள்ளையா மகளா மகனாக இருக்கிறியா இல்லையான்னு
நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? ஆராய்ந்து கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, அடுத்த மாசம் பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் திறக்குது. அடுத்த மாசம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறக்குது. இன்னும் 15 நாள் இல்லை 20 நாள் இருக்குன்னு வச்சுடுங்களேன். இனி ஸ்கூல் திறந்த பிறகு இவங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது வேற ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எப்படிப்பட்ட கனிகளை உடையவர்கள் என்பதை அந்த இவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி அறிந்து கொள்வார்கள் என்பதை இவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்கக்கூடாது? ஒரே ஃப்ரெண்ட்ஸை கையில் வச்சிருக்கக்கூடாது. 12 பேர் இருக்கிறாங்கன்னா 12 பேர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன். 12 பிள்ளைகள் உங்களுக்கு கிளாஸ்ல இருந்தா 12 பேர்கிட்ட என்ன செய்யணும்? 12 பேர்ல 11 பேர் நல்ல அழகாட்டம், ஒரு ஆள் மூக்கை வடிச்சுட்டு இருந்தா அவங்கள என்ன செய்யக்கூடாது? புறம்பே தள்ளக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அவர்களை புறம்பே தள்ளினால் கர்த்தர் உங்களை புறம்பே தள்ளுவார். விசுவாசிக்கிறவருக்காக தட்டி. அடுத்தது, ஒரு பிள்ளைய உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை செய்யற தவற நீங்க என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது, சுட்டி காட்ட வேண்டும். நீ செய்கிறது தவறு அல்லது அப்பதான் யாருக்கு பிடிக்கும்? அதனால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுனாலும் என்ன இல்லை சொல்லுங்களேன். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகுனாலும் பரவாயில்லை. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதா இருக்கணுமா கெட்டதா இருக்கணுமா, நீ இருக்கிற வழி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா நீ நல்லதா இருந்தாய் உன்னோடு தேவன் இணைப்பார். ஹல்லேலூயா. அதே போல பெரியவங்களுக்கு இதுதான் உண்மை. குறை கூறுகிற இடத்துல, மற்றவர்கள் நகலிக்கிற இடத்துல, தூஷிக்கிறவர்கள் இடத்துல, பொய் சொல்லுகிறவர்கள் இடத்துல நாம் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா இயேசு சொல்லி இருக்கிறாரு, பொய் சொல்லுகிறவன் வாய் ஆனா நான் அடைச்சிருப்பாருன்னா இன்னைக்கு நிறைய உலகத்துல ஒரு ஆளும் மரம் பேசிட முடியாது. இந்த உலகத்துல ஒரு பொய் சொன்னா உடனே வாய் அடைஞ்சிருக்கணும். இது ஆட்டோமேட்டிக் லாக்கர் மாதிரி அவர் ஆக்கியிருப்பாருன்னா அடுத்தது மறுபடி அவர் தான் திறக்கணும் அந்த வாய. அப்ப நம்ம என்ன செய்வோம்? நேரம் ஓடி அவர்கிட்ட சிம்சன் செய்தான். எப்படி சிம்சன் என்ன செய்தான்? முதல்ல இலவசமா கொடுத்தாரு. கிருபை 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். என்ன நீ ஆனா ஒரே ஒரு காரியம் நல்லது செய். என்னது? உன் முடிய யாரையும் கொடுத்துடாதன்னு சொன்னாரு. ஆனா அவன் என்ன செய்தான்? அழகுக்கு மயங்கி தன்னுடைய முடிய கொடுத்துட்டான். ரகசியத்தை சொன்னான். சொல்லாம இருந்திருக்கலாம். ரகசியத்தை சொல்லாம இருந்திருக்கலாம். அவன் என்ன செய்தான்? அந்த ரகசியத்தை சொன்னா முடி வெட்டப்பட்டு அவன் எல்லாவற்றையும் இழந்தான். முடி வெட்டின உடனே எல்லாமே என்ன செய்துச்சு? ஒரு கிருபை கூட நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் போய் சொல்றதுனால எனக்கு கிருபை இருக்கும், பாவம் செய்யறதுனால என் கூட அந்த கிருபை இருக்கும். கிருபை வாங்கும் போது வைராக்கியமா வாங்குவாங்க. கிருபை வாங்கி முடிஞ்சவரை போய் சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்டா சொல்லுவாங்க, நான் என்னை பற்றி இயேசுக்கு நன்றாய் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்றேன், சிம்சோனை பற்றி இயேசுக்கு தெரியுமா தெரியாதான்? சொல்றேன், தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படி தெரிந்த சிம்சோனுடைய கதை என்னாச்சு? முடி வெட்டப்பட்டதும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் எல்லாம் சொல்லாமலே போயிடுச்சு. எப்பவுமே நீங்க போய் சொல்லி பாவத்துல, பேச்சாரத்துல, வேசித்தனத்திலும், களவிலும் இப்படி இருப்பீங்கன்னா நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உங்களை சொல்லாமல போயிட்டே இருக்கும். விசுவாசிக்கிறவங்க அல்லையா? அப்ப நீங்க சொல்லாமலே போயிடாது. சொல்லாம போன உடனே மறுபடி அப்பதான் இவனுக்கு புத்தி வருது. யாருக்கு? அதுக்கு முன்னாடி பெலிஸ்தியர் வராங்க இவனை மேற்கொள்வதற்காக. இவன் முடி வெட்டப்பட்டன்னு தெரியல, இவன்கிட்ட கிருபை இல்லைன்னு இவனுக்கு தெரியல. இவன் மறுபடி அவர்களை மேற்கொள்வதற்காக அவன் ரொம்ப பிரயாசப்படுகிறான். ஆனால் அவர்களாலே ஒன்றும் மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், இவனிடத்திலே கிருபை இல்லை.
சிம்சன் இடத்துல என்ன இல்லை? கிருபை இல்லை. காரணம், அவன் தேவனால் கொடுத்த அந்த கனிகளை அவன் பெற்றுக்கொண்ட அந்த கனிகள் அவன் பிரயோஜனப்படுத்த தவறிவிட்டான். நீங்களும் நானும் சில நேரங்களிலே அதை மறந்து விடுகிறோம். அல்லையா? புரியுதா உங்களுக்கு? பெரியவங்க பழைய காலத்தில் சொல்லுவாங்க, தேவன் என்ன செய்யுமா, கூரை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அது உண்மைதான், உண்மைதான். அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் இந்த காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் இந்த கனிகள் அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய் இருந்தது. கனிகளிலே அவர்கள் அறிந்தார்கள். கனிகளிலே பாசம் இருந்து, கனிகளிலே அன்பு இருந்து, கனிகளிலே வைராக்கியம் இருந்து, கனிகளிலே தேவ பயம் இருந்தது. ஆனா இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு பயமும் இல்லை, கனியும் இல்லை. அவர்கள்ட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். என்னது? வீட்டில் போய் இருந்து வாசித்து பாருங்க. நான் சொல்லி அழகா சொல்லித்தாரேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தையும் எடுத்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இருக்கிறது வேசித்தனம், விபச்சாரத்தனம், காம விகாரம், பொய் சாட்சி சொல்லுகிறது, தன் தகப்பனை தாயும் தனம் பண்ணாமல் இருக்கிறது. முன்னாடி எல்லாம் பாருங்க, நான் எனக்கு தெரியும், நல்லா தெரியும், பழைய காலத்துல எல்லாம் ஒரு திருமணம் நடக்குன்னு வச்சுடுங்களேன், ஒரு பிள்ளைய ஒரு தாய் தகப்பன் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா திருமண நாளில் காலில் விழுவாங்க, பெற்றோர்கள் காலில் விழுவாங்க, சொந்தத்தில் உள்ள பெரியப்பா காலில் விழுவாங்க, சித்தப்பா காலில் விழுவாங்க, தாத்தா காலில் விழுவாங்க, அப்பா காலில் விழுவாங்க, அம்மா காலில் விழுவாங்க. இன்னும் எத்தனை பிள்ளைகள் யாரு காலில் விழுகிறாங்க? இன்னைக்கு உண்மையில சொல்றேன், பெத்த அம்மாவை அவங்க படிக்கிறாங்க, படிக்கல, அவங்க நீட் இல்லை 12th முடிக்கிறோம், 10th முடிக்கிறோம், கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்க்குறோம், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நான் படிக்கல அதனால் என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளைகளை நல்லதாக கொண்டு வந்தால் கடைசியில் அந்த பிள்ளை ஸ்கூலில் கூட என்ன சொல்லுது, என் பிள்ளை என் அம்மா இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளை இன்னைக்கு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அருவருப்புன்னு நினைக்கிறாங்க. என் அம்மாவை இந்த ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்தா எல்லா பேரண்ட்ஸும் எப்படி அழகா பெரிய ஆடி கார்ல வருவாவ, அமாச கார்ல வருவாவ, ஆனா என் அம்மா நடந்து வருவாவ, அழுக்கு பிடிச்ச துணி உடுத்துட்டு வருவாங்க, அதனால எனக்கு அருவருப்புன்னு சொல்லி அநேக பிள்ளைகள் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள், தேவனுடைய கனியை மறந்து வாழ்கிறார்களா விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தன் அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுனாலே கூச்சப்படுகிறாங்க. சிந்திச்சு பாருங்க, பெத்த ஒரு தாயை நம்ம அம்மான்னு கூப்பிட்டு அதை கனப்படுத்தாவிட்டால் ஈசாக்குடைய அந்த ஆசீர்வாதம் ஏசா இடத்துல சேர்வதற்கு அவன் தவறு செய்தான். அதனாலே அதை யார் பெற்றுக்கொள்ள முடிந்தது? யாக்கோபு பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் தன் தாயின் தகப்பனையும் குறை சொல்லுகிற பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, அவங்க உங்களை படிக்க வைக்காவிட்டால் நீங்கள் எப்படி படித்திருப்பீர்கள்? இன்னைக்கு எத்தனை சகோதரிகள், எத்தனை பிள்ளைகள் தன் தாய் தகப்பனுடைய கால்களில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கிறாங்க தெரியாது. இதெல்லாமே அருவருப்புன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, இதை நீ கடைபிடிக்காத நீ எப்படி மற்றொரு இடத்துல அன்பு இருப்பாய், அன்பு செலுத்துவாய்? அன்புனா என்ன? நீ தேவன் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு அதிகப்படும் போது தன் தாயின் தகப்பனை நான் என்ன செய்வாய், கனப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இயேசுவேன்னு கூப்பிடுறதுனால அவருடைய பிள்ளைகளாய் நான் மாற முடியாது.
இயேசுவே நம்ம சொல்லுகிறதுனால தேவ புத்திரர்களா எனப்பட மாட்டோம். காரணம், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உங்க இருதயத்தை பார்த்து கேளுங்க, நான் எதிலே குறை உள்ளவனாய் இருக்கிறேன், நான் எதிலே குறை உள்ளவளாய் இருக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் இதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை செழிப்பாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் பாருங்க, நம்ம பேசுகிறோம், காணாதவங்கள்ட்ட, அறியாதவர்கள்ட்ட, தெரியாதவங்கள்ட்ட நல்ல அன்பா பேசுவோம். பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள்கிட்ட நல்ல அன்பா பேசுவோம். தாம்பத்த பிள்ளைகிட்ட அன்பு இருக்காது. வஸ்திரம் வாங்கி கொடுப்பாங்க, மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க. அந்த பிள்ளையோட மனசுல ஆசை, அன்பை வளர்க்கிற பதிலாக நிறைய வீட்டில் என்ன நடக்கு தெரியுமா? பெற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைய மக்களையே மோளேன்னு கூப்பிடுவாங்க. அதே இது தாம்பத்த பிள்ளைய பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ரேன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா எரும மாட்டுக்கு பிறந்ததுன்னு கூப்பிடுவாங்க. ஆனா பக்கத்துல உள்ள பிள்ளை, அடுத்த வீட்டுல உள்ள பிள்ளை, அதுக்கு அடுத்த வீட்டுல உள்ள பிள்ளை, இது என் மோவன், என் பிள்ளை, நான் எது சொன்னாலும் கேட்கும். அது காரணம், உங்க பிள்ளைகள் ஏன் உங்க பேச்சை கேட்காம இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் முதல்ல மற்ற பிள்ளை கொடுக்கிற அந்த அன்பை, மக்களேன்னு கூப்பிடுற அந்த அன்பு உங்க பிள்ளைகள் நினைக்காதா? என்னை அம்மா மக்களேன்னு கூப்பிடாதான்னு நினைக்குமா நினைக்காதா? நினைக்குமா நினைக்காதா? நீங்க மற்ற பிள்ளைகளை உங்களை மக்களேன்னு கூப்பிட உங்களுக்கு ஆசை இருந்தா, நீங்க பெற்ற பிள்ளைய ஏன் பேர் சொல்லி கூப்பிடுது? உங்க பிள்ளைகளை மக்களேன்னு கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடுகிற பட்சத்தில் அந்த பிள்ளைகளுக்கும் உங்கள் மீது ஆசை வரும், உங்களை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை வரும். மற்றவர்களை மாற்றத்தாய் பிள்ளைகளை போல இராதபடி எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு போல நீங்க என்ன செய்யுங்க, நினைத்து நடக்கும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்திலே அந்த அன்பு என்கிற 9 கனிகளை வர்ஷிக்க பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க, நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு, நான் உண்மையில சொல்ல, நிறைய வாலிப பிள்ளைகள்ட்ட பேசியிருக்கிறேன், நிறைய சிறு பிள்ளைகள்ட்ட பேசியிருக்கிறேன். அப்ப பேசும்போது அது சொல்லுகிற காரியம் ஒன்றே ஒன்றுதான், என்ன முன்னாடி மக்களேன்னு கூப்பிட்ட அதே வாய் இன்னைக்கு என்ன கூப்பிடல, இது ஊதாரி, இது இது வந்து அப்படி இருக்கு, இது ஓடு காலி, அது அந்த காலி, இது இந்த காலி அப்படின்னு சொல்லி அறுத்தெடுக்குது. வீட்டுக்கு போகும்போது சமாதானம் இல்லை, வீட்டுல போன உடனே எரிஞ்சு மேல விழுகிறாங்க. நான் என்ன பாவம் செய்தேன்? ஹல்லேலூயா. இவங்க வீட்டுல பிறந்தது பாவமா? எத்தனை பேர் என்கிட்ட சொல்லி அழுதாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ளால நீங்க 9 கனிகளை கொண்டு வாங்க. வெந்த கனிகள் உங்களிடத்துல இருந்தால் நீங்க மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த கனி இங்க காட்டுங்க. ஹல்லேலூயா. அந்த கனிய ஒரு வீட்டுல நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊர்ல 5 பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல 5 பிள்ளைகளை கடைசி பிள்ளை அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த பிள்ளைக்கு மேல அவரு வாரத்துக்கு இருக்கா, வருஷத்துக்கு இருக்கா, 500 ரூபா கொடுக்கறதா அந்த பிள்ளை அம்மாவுக்கு என்ன இருக்கும், பெருசா தெரியும். அந்த அம்மா என்ன செய்வாங்க, 500 ரூபா கொடுத்துட்டு இருக்கிற ஒரு வாரத்தில் 2000 ரூபா வாங்கிட்டு போயிடுவாங்க. அது பெருசா தெரியாது. யாருக்கு? அந்த அம்மாவுக்கு பெருசா தெரியாது. இது நடந்த ஒரு சம்பவம். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க 50 100 கொடுத்தா அவங்க அந்த அம்மாவுக்கு பெருசா தெரியாது. என் கடைசி முகம் தான் நினைச்சுவான், என்ன பார்ப்பான், கடைசி முகம் தான் என்ன, கடைசி சாவி எதிர பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொல்லிட்டே இருந்தான். சொல்லிட்டேன், இப்படி நீங்க ஏதாவது தாய் இப்படி சொல்வீர்களானால் இன்னையிலேருந்து அதை மன்னிப்பு கேட்டு உண்மையிலே சொல்றேன், நீங்க அதை அப்படி சொல்லாதுங்க. ஏனென்றால் சொல்லுகிற அந்த யாரை நீங்க சொல்றீங்களோ அவங்க உங்க கடைசியில இருக்க மாட்டாங்க. அதற்கு இது உண்மையான ஒரு சாட்சி. அப்ப அந்த தாய் பல தடவை சொல்லும், என் கடைசி முகம் தான் என்ன பார்ப்பான், என் கடைசி முகம் தான் பார்ப்பான், அவன் தான் என் பக்கத்துல கிடைக்கும், வேற யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு கடைசியில அவனுக்கு எல்லாரோடையும் கூடுதல் சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மாவும் திடீர்னு இருந்தால மரித்து போனாங்க. ஆனா உண்மையை சொல்றேன், மரித்து அடக்கம் பண்ணுகிற வேலை வரை, அடக்கம் முடிந்த பிறகு கூட
அந்த கடைசி மோனால செத்ததும் தெரியாது, அடக்கம் பண்ணதும் தெரியாது, என்ன நடந்து தெரியாது. ஏன்னா அவர் மது போதையில வீட்டில் என்ன செய்தாரு, கடந்தார். காரணம் நான் என்னத்துக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு பிள்ளை தலையில தூக்கி வச்சுட்டு இவன் என்ன மேன்மைப்படுத்துவான், இவன் என்னை காப்பாற்றுவான், இவன் கடைசி வரை நான் கடைசியில காப்பாத்துவாரு. கனிகள் இருக்கிறவர்கள் அதை காப்பாற்ற கர்த்தர் தூண்டுவார். விசுவாசிக்கிறவர்கள் அவன் செய்வான், இவன் செய்வான். இப்ப நீங்களே மனசுல என்ன செய்யாதுங்க, தப்பு கணக்கு போடாதுங்க. அதே போல பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், பையன்மாருக்கு ஒரு நியாயத்தை கொடுக்காதுங்க. எல்லார் இடத்திலும் ஒரே அன்பு. ஏனென்றால் எல்லா பிள்ளைகளும் உங்கள் வயிற்றிலே பிறந்தவர்கள். விசுவாசிக்கிறவர்கள் அல்லையா? பொம்பளை பிள்ளைகள் வேலை செய்யணும், ஆம்பளை பிள்ளைகள் வேலை செய்யக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் உண்மையில சொல்றேன், நிறைய வீடுகளில் எனக்கு நேர் மூத்தவன் வீட்டில் குனிஞ்சு நிமிந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து போட மாட்டோம். துப்புன இடத்துல கேக்குதா, துப்புன இடத்துல ஒரு பிடி மண்ணை எடுத்து போட மாட்டான். ஆனா பெண்ணு கட்டின அன்னையில இருந்து துப்புனாலும் கையை தாங்கணும். அவ 10 எழும்புற முன்னாடி இவன் எழும்பி சாய போடணும். அவன் தும்புற முன்னாடி தண்ணி எடுத்துட்டு போனோம். புரியுதா? அப்ப சிந்திச்சு பாருங்க. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு வேலைகளை கற்றுக் கொடுங்க. இல்லைன்னா கடைசியில மனைவி என்கிற ஒரு ஸ்தானம் வரும்போது இவனுக்கு உப்பு போட தெரியலன்னா நீ எல்லாம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணான்னு உங்களுக்கு அவமானம். யாருக்கு அவமானம்? பெத்த பையன்மார பெத்த தாய்களுக்கு அவமானம். இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் சொல்லும், நல்லா சமைப்பியா, நல்லா சமைப்பியா, என்ன வாரத்துக்கு 2 தடவை வெளியே கூட்டிட்டு போவியா. இவங்க உலகத்தின் கனிகளுடையவர்கள். அதனால இதெல்லாம் என்ன செய்வாங்க, பின்பற்றுவார்கள். ஆனா நம்முடைய பிள்ளைகள் இதை நீங்க சிறு வயதுல இருந்து என்ன செய்ய கொடுங்க, கற்றுக் கொடுங்க. அதே போல இன்னைக்கு உங்க பிள்ளைகள் எத்தனை மணிக்கு எழும்புறாங்க, எத்தனை மணிக்கு எழும்புறாங்க? இதுல ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க போயிட்டாங்களோ? எத்தனை மணிக்கு எழும்புறாங்க? 6 மணி, 7 மணி, 8 மணி. லீவுன்னா 10 மணி. அப்ப தவறு எங்கிருந்து புறப்படுது? இந்த கனிகள் கொடுக்க விடாதபடி தடுக்கிறது யாரா இருக்கிறீர்கள்? பெற்றோர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவங்களை நேரம் எழுப்புங்க. லீவு நாள்னு சொன்ன உடனே அந்த லீவு நாள்ல பைபிளை எடுத்து கையில கொடுங்க, படி. சிந்திச்சு பாருங்க. உண்மையில சொல்றேன், முன்னாடி எல்லாம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை வீட்டில் இருத்திட்டு போயிட்டு வர முன்னாடி சொல்லுவாங்க, இத்தனை வசனத்தை படிச்சு வச்சிருக்கணும், நான் வந்தோட என்ன செய்வேன் கேட்பேன். இன்னைக்கு ஒரு பேரண்ட்ஸ் சொல்லட்டு பார்ப்போம், மக்களை நான் போயிட்டு வரும்போது இத்தனை வசனத்தை எனக்கு சொல்லணும், அது தலையாட்டினால இங்க வந்து 6 வசனம் சொல்லாம இருக்க முடியாது. தலையாட்டு ஆமாமா சொன்ன. அப்ப நீங்க இங்க வந்து அந்த 6 வசனத்தை சொல்ல முடியல, பழைய 6 வசனத்தையே சொல்லி இருக்கலாமே. காற்றோட பறக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, இதை நீ சிறு வயதில இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொண்டாலும். அடுத்தது 22வது வசனத்தில் அவர் சொல்றாரு, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. சொல்லுங்க, வாசிங்க. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டாவனைகள் எல்லாம் விற்று தரித்திரரிடத்திலே கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிப்போமா? எல்லாரும் பைபிள் எடுங்க. இந்த லூக்கா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொல்றாரு. நான் சொல்றத அப்படியே நீங்க திருப்பி சொல்லுங்க. இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று
தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. பின்பு என்னை பின்பற்றி வா. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எல்லாரும் இந்த ஆள் காட்டி விரல் எது? ஆள் காட்டி விரல் எது? இந்த விரல் இப்படி எண்ணிட்டுங்க, அப்படியே யூட்டன் போடுங்க, நேர உங்க நெஞ்சிக்கு நேரா வைங்க. வச்சுட்டு சொல்லுங்க, என்னிடத்தில் ஒரு குறை உள்ளது. ஒரு பென்சில் 2 பென்சில் இருந்தா ஒரு பென்சில் நான் கொடுக்க மாட்டேன் கேட்டான். அவ எனக்கு எனிமி. பக்கத்தில் ஒரு பிள்ளை, ஒரு குடும்பம் கஷ்டப்படும் போது அவ நான் என்ன செய்ததுக்கு அவ அனுபவிச்சாலும் வேணும் அப்படின்னு சொல்றோமே தவிர, அவங்க கஷ்டம்னு சொல்லி அவங்களுக்கு இறக்கப்படுகிறதோ நம் கிடையாது. ஹல்லேலூயா. அது ஒரு குறை தான். அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியல, பரலோகத்துக்கு போக முடியல, ஏசபைக்குள்ள போக முடியல. ஹல்லேலூயா. அன்பு இருந்தா எல்லாத்தையும் கொடுக்க தோணும். சிலவங்க சொல்லுவாங்க, கொடு கொடு, முடிஞ்சால் செம்பராந்து வந்துன்னா கோமணத்தையும் கொண்டு போ, அதையும் கொடுத்துட்டு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அது கேட்டா கூட எடுத்து கொடுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. போடுற வஸ்திரத்தை கூட நம்பாதுங்க, வஸ்திரம் சொந்தம் இல்லை. போடுற நகை கூட நம்பாதுங்க, நகை கூட சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒன்றுக்கு எது சொந்தமா இருக்கு? இருக்கிறதோட நாம் ஆளுகிறதற்காக இதை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நாம் சொந்தம் கொண்டாடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் அதே போல உண்மையில சொல்றேன், நீங்க யாருக்காக படைக்கப்பட்டீர்கள்? நீங்கள் யாருக்காக படைக்கப்பட்டீர்கள்? ஆனா நம்ம தேவனுக்காக நிலைத்து நிற்போமான்னு கேட்டா நிச்சயமா நிச்சய மாட்டோம், சொல்ல மாட்டோம். போன வாரத்தில் கூட ஒரு சகோதரி போன்ல சொன்னாங்க, நான் எந்த ஒரு பொருத்தனை போடல, எதுவுமே நான் செய்யல, நான் ஊழியத்துக்கு வரல. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க அழைக்கப்பட்டவர்களா இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளவர்களாய் மாறணும். மனிதனை போல மற்றவர்களை போல நாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, என்ன போல பிரசங்கம் பண்ணணும், முடியவே முடியாது. தானியலை போல போராடணும், முடியவே முடியாது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு கிருபை வைத்திருக்கிறார், அப்படி போராடுங்கள், அப்படி நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்நிய பாஷை இந்த இடத்துல பல பேர் பேசுறாங்க, எல்லாருமே தனித்தனி வார்த்தைகளை தான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தனித்தனி வார்த்தைகளை, தனித்தனி அர்த்தங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் சோதிக்கிறவர்கள். நானும் நிறைய தடவை பார்க்கிறேன், நான் பேசுகிறதை யாருமே பேசல, ஆனா நான் மற்றவர்கள் பேசுகிறதை கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அவ்வளவுதான். ஆனா உங்கள்கிட்ட சொல்றேன், இந்த குறை எது என்பது முதல் பொருள். என்னட்ட சொல்லல, என்ன கூப்பிடல, என்ன அழைக்கல, என்ன தெரிந்து கொள்ளல. நீ உயிரோட இருக்கிறான்னாலே உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுனால உயிரோட இருக்கிறார். அல்லையா? அதே போல அவர் சொல்றாரு, இந்த குறை அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு, இந்த பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்க. எத்தனை பேர் பரலோகத்தில் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கிறீங்க? கை தலையில வச்சிருங்க. அப்போ எங்க இடம் இருக்கு? பரலோகத்தில். பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்திற்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பதாக நான் ஒண்ணுமே இல்லை. நான் பரலோக ராஜ்யத்தில் ஒரு இடத்தை வாங்கி வச்சிருக்கிறேன். உங்களால விசுவாசமா கை வச்சு சத்தமா சொல்ல முடியுமா? அல்லேலூயா வேணா சொல்லலாம், என்னால முடியும். நான் பரலோகத்தில் இடம் வாங்கி வச்சிருக்கிறேன். நான் உண்மையை சொல்ல, பரலோகத்தில் அட்வான்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் அட்வான்ஸ் போட்டு வச்சிருக்கிறீங்க?
நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்னுடைய வாஞ்சை, அதான் என்னுடைய நோக்கம், அதான் என்னுடைய சுத்தம். எத்தனை பேர் இன்னும் நீங்க நம்பலையா? பரலோக ராஜ்யம் தான் என்னுடைய சொந்த இடம். இயேசுதான் என் தாய் தகப்பன். இதே போல நீங்களும் மாறுதட்டு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? புரியுதா உங்களுக்கு? புரியலையா? இந்த உலகத்தில் நீ எதை சேர்த்து வைத்தாலும் அது பிரயோஜனம் அற்றதா இருக்கிற. அப்ப பரலோகத்தில் போய் எதை சேர்த்து வைக்க போறோம்? இங்க சேர்க்கிறதா பரலோகத்துக்கு போகுது. விசுவாசிக்கிறவங்க இங்க எதை சேர்க்கிறாயோ, பக்கத்தில் வாலி பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் சொல்லுங்களேன், இங்க நீ எதை சேர்க்கிறாயோ அது பரலோகத்துக்கு போகுது. எதை சேர்க்க போற? பரலோகத்துக்கு போறது பார்த்து தான் சேர்க்கணும். இப்ப தண்ணிக்கு எண்ணெய்க்கு என்ன செய்யாது? என்னது சொல்லுங்களேன்? தண்ணி எண்ணெயும் சேராது. இங்க நிறைய நாங்க நாய் வளர்க்கிறோம் தெரியுமா? நிறைய புறா வளர்க்குறோம் தெரியுமா? ஆனா வளர்க்குற அந்த வளர்க்குற அந்த முதலாளி சொல்லுவாரு, அதுக்கும் இதுக்கும் ஜோடி சேர்த்தா சேராது, வேண்டாம். ஆமா, அந்த ஜோடி இந்த ஜோடியை நம்ம பிரிச்ச கூடாது, அந்த இனம் அந்த இனத்தோட சேரணும், அப்படிதானே? அப்படின்னு சொன்னா நீங்க பரலோகத்தில் எதை சேர்க்கறதுக்கு இங்க சேர்த்தாதான் அங்க போக முடியும். இப்ப எனக்கு ஒரு அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபா போட போறேன். அக்கௌண்டில சந்தோடியில இல்ல, பேங்க்ல அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்ல என்ன செய்யணும்? 1 கோடி ரூபா போட போறேன். போட போகிற நாய் பேங்குக்கு போகும்போது என்னத்தை கொண்டு போனோம்? பாஸ்புக்கு, பேன் கார்டு, ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, இதெல்லாம் சொன்னீங்களே. பணம் கொண்டு போகணும்னு யாராவது சொன்னீங்களா? அந்த பணத்தை கொண்டு போனேன். நான் வர மாதிரி சொன்னதெல்லாம் நான் கொண்டு போய் நானும் மேனேஜர் சொல்லி நான் 1 கோடி போட போறேன். நடக்குமா? நீங்க சொன்னதெல்லாம் என்கிட்ட இருக்கு. ஆதார் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, பாஸ்புக் இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, எல்லா போர்டும் இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு என்கிட்ட இல்லை. என்னது? கோடி என்கிட்ட இல்லை. அதுதான் மேனேஜர்கிட்ட போய் நான் 1 கோடி போட போறேன்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? இதே போதான் நிறைய பேர் ஏசப்பாய்க்குள்ளால நான் பரலோகம் போக போறேன், பைபிளை கையில வச்சுட்டு நான் பரலோகம் போக போறேன், நான் அங்க செய்ய போறேன், நான் இங்க செய்ய போறேன். ஆனா நீங்க இங்க எதை செய்யறீங்கன்னு முதல்ல நீங்க புரிஞ்சிடுங்க. முதல்ல நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்ற சாப்பாடு கையிலேருந்து கீழே விழுந்துடக்கூடாதுன்னு எச்சிக்கை வச்சு என்ன செய்ய மாட்டோம்? காகத்தே விரட்ட மாட்டோம். அப்போ நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? ஏசு அழகாக சொல்லியிருக்கிறார். எப்படி போய் உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த அம்மாகிட்ட 100 ரூபா இருக்குது. நான் ஓடி போகிறேன், ஏம்மா அர்ஜென்ட்டாக எனக்கு 100 ரூபா தேவை. உடனே நீங்கள் என்ன சொல்லு? அந்த அம்மா என்ன சொல்லலாம்? என்கிட்ட இல்லை. அப்போ வச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? அப்போ அவங்க பரலோகத்தில் இடத்த சேர்க்க முடியுமா? முடியாது. அப்போ நிறைய பேர் இதை என்ன செய்கிறாங்கன்னா இந்த குறைய வச்சிருக்கிறாங்க. அது நமக்கு நாளைக்கு வேணும் இல்லை, நாளைக்கு வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது யாரு கையில் இருக்கு? சொல்லுங்க, யாரு கையில் இருக்கு? இந்த உதாரணத்துக்கு பாருங்க, 2004 சுனாமி வந்து அப்ப நிறைய பேர் அக்கௌண்ட்ல பணம் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா குழுவில் எல்லாம் பணம் சேர்த்து வச்சிருந்தாங்க. என்னது? எப்படியாவது சாவடி செலவுக்கு 20,000 ரூபாய் கிடைக்குமே போட்டு வச்சிருவாங்க. சுனாமி வந்து கொண்டு போச்சு. அப்ப அந்த சாவடி செலவா வந்து அவங்களை காப்பாத்துச்சு இல்ல? கூட்டத்தோட கூட்டமாக போட்டு என்ன செய்தாங்க? நிறத்தினதை உண்டு, புதைச்சவனதை உண்டு, ஒன்றா உண்டு. இப்போ வந்து இந்தோனேசியாவில் நடந்துட்டு இருக்கு. அந்த நிறைய நாட்டில் நான் உண்மையில சொல்கிறேன், டெய்லி நியூஸ் 1 hour பாருங்களேன். சேர்த்து சொன்ன நிலைமை எல்லாம் அந்த இது வீடு மேலோடி மண்ணெல்லாம் விழுந்து வீடு தரமட்டாவி அவன் சேர்த்து அவனுக்கிட்ட உண்மையில சொத்து பத்து கூட இல்லையா? இப்போ
சொத்தே இல்லையா, பத்திரம் கூட இல்லையா, நகையும் காணலையா. என்னது காணல? வீட்டில் வச்சிருந்த நகையும் காணல. வீடு இடிஞ்சு போச்சு, தண்ணி என்ன செய்யுது, நகையும் இழுத்துட்டு போயிடுச்சு. இது இந்தோனேசியாவில் இப்ப நடந்துட்டு இருக்கு. நம்ம நாளை தினத்திற்காக சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்சுட்டு இல்லைன்னு நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இல்லாதவைகளை இருக்கிறதாய் மாற்றுகிற தேவன் நானே என்று சொன்ன ராஜா இயேசு எனக்குள் வாழ்கிறார், என்னோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்ம ஒரு காலமும் தேவ பிள்ளைகள் இல்லை என்கிற வார்த்தை நம்முடைய நாவல என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. என்கிட்ட இப்ப ஏசு தரல, அதனால என்கிட்ட கையில இல்லை, எதுக்கு எடுத்தாலும் இல்லை இல்லை இல்லை. அதுதான் உன்னிடத்தில் இருக்கிற குறைகள். என் பிள்ளைக்கு வேணும், பிள்ளை கல்யாணத்தை நான் என்ன தெரியும், பிள்ளை நாளைக்கு இருக்குமா இருக்கான்னு யாருக்கும். என் வீட்டு பக்கத்தில் அப்படிதான் எல்லாரும் சேர்த்து சம்பாதிச்சு வச்சாங்க. இன்னைக்கு பிள்ளையும் காணல, பேர் பிள்ளையும் காணல. இன்னைக்கு சொத்து இருக்கு, ஆசி இருக்கு, ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னவென்றால், நாம் கர்த்தர் தெளிவா சொல்லுகிறார், நீ எதைக்காக சேர்க்கிறாயோ அது இல்லாவிட்டால் நீ என்ன செய்வாய். என் பிள்ளைக்காக நான் ஓடுகிறேன், என் பிள்ளைக்காக நான் சம்பாதிக்கிறேன். முதல்ல நீ இயேசுக்காக காலூன்றினல், இயேசு அப்பொழுது இவைகளெல்லாம் தருவார். விசுவாசிக்கிறவர்கள் அதுதான் அவர் அழகா சொல்லித்தார். எப்படி உன்னிடத்தில் அந்த குறை, நீ பரலோகத்தில் எப்படி உனக்கு ஒரு இடம். இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்தில் எப்படி இடத்தை பார்க்க போறீங்க, சேர்த்து வைக்க போறீங்க தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்தில் இடம் வாங்குறது எப்படி தெரிஞ்சவங்க கை வச்சு ஒரு சேனலில் சொல்லுங்க. அப்போ பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் நான் சொல்றேன், நான் வாங்கி வச்சிருக்கிறேன். பரலோகத்தில் ஒரு இடம் அட்வான்ஸ் போட்டாச்சு, என் பேரு கிரேன் எழுதியாச்சு. இனி இதை நான் இங்க நான் மாற்றினால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, நான் இனி இங்கே தவறாய் நடந்தால் எனக்கு பரலோகத்தில் அந்த இடம் என்ன செய்யப்படும், கொடுக்கப்பட மாட்டாது. உடனே அங்க பேர் மாறிடும். அல்லையா? இந்த வெளிநாடுகள் எல்லாம் இந்தியர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்குறாங்க, புரியுதா? ஆனால் எவ்வளவு வருஷங்கள் தங்குனாலும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா, சொந்தமாக அந்த வீடை வாங்கி வைக்க முடியாது. அது அவர் லீஸுக்கு எடுத்துகிட்டே சொந்தமாக இடம் வாங்கினாலும் சொந்தமாக அது அவங்க என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. அல்லையா? சொந்தமாக என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. சொந்த இடம்னு சொல்லிட்டு அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. அவங்க காலம் கழிஞ்ச போற அது கவர்மெண்ட் எடுத்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்துரும். இதே போலதான் பரலோகத்திலையும், நான் இன்னைக்கு இடம் வாங்கிட்டேன், நான் அதனால நான் பாவம் செய்துட்டு நடந்தால் எனக்கு உள்ள அந்த பொக்கிஷம் மாறி போயிடும், அடுத்த ஆளுக்கு போயிடும். விசுவாசிக்கிறவங்க அப்ப நீங்க இன்னைக்கு பொக்கிஷத்தை இந்த உலகத்துல எதை சேர்க்கிறீங்களோ அதுதான் அங்க போகுது. இந்த உலகத்துல எதை சேர்க்கிறீங்க, ரெண்டு இடத்து நீங்க செய்யற காரியம் வேலைகள் போகுது. ஒன்று நரகத்துக்கு, இன்னும் பரலோகத்திற்கு. ரெண்டு இடத்திற்கு நீங்க செய்யற வேலை போகுது. எதெல்லாம் சொல்லுங்க. அப்போ நல்லது செய்த பரலோகம், கெட்டதுன்னா என்னது? நல்லது செய்தா பரலோகம், கெட்டது செய்தா நரகம். அப்ப இதுல சொல்றாரு, நான் அந்த நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கோம்ல, இந்த வசனத்தால கேட்டுட்டு இருக்கோம்ல. இப்ப நீங்க நாய், சிறு பிள்ளைகள் எல்லாருமே அந்த பிள்ளை உறங்க கிடத்துங்களா. அப்ப எல்லாமே இதை செய்யும் போது இப்ப இவன் சொல்றான், யாரு? நம்மளை போல ஒரு மனுஷன், நம்மளை போலப்பட்ட ஒரு ஆளு, நம்மளை போலப்பட்ட ஒரு ஆள் இயேசுட்ட சொல்றாரு, நான் இதெல்லாம் சிறு வயது முதல் என்ன செய்யறேன், கை கொள்ளுகிறேன். அடுத்தது அவர் அடுத்த பதில் சொல்றாரு. அதற்கு இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று நீ தரித்திரன் இடத்தில். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, நீ 2
உனக்கு பிடிச்ச வஸ்திரம் இருக்கு, பிடிச்ச வஸ்திரம் 2 இருக்கு, அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க, யாரு கொடுப்பான்? கேட்குறாங்க. ஏன்னா வஸ்திரம் தான் கேட்கும்போது கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? அதே போல இன்னைக்கு ஒன்னிடத்துல ஒரு 1000 ரூபாய் இருக்கு, பக்கத்துல வீட்டில் உள்ளவங்க கடனாட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்குறாங்க. அதை கொடுத்தா கொடுக்கணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது யாரு? யாரு? நம்ம. கொடுத்தா பரலோகத்தில் ஆசீர்வாதம் இருக்க, கொடுக்கலன்னா உடனே சொல்லுவாங்க நான் சம்பாதிச்சு அங்க கொடுக்கணுமா? அவங்க அதே 1000 ரூபாய் இருந்தா அவங்கள்ட்ட என்ன செய்திருக்க மாட்டாங்க? சொல்லுங்களேன். அவங்கள்ட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. இல்லாததுனால தான் உங்கள்ட்ட அவங்க என்ன செய்யறாங்க? கேட்குறாங்க, கையேந்துறாங்க. அப்ப தேவன் அவர்களுக்கு ஒரு நாள் கொடுக்கும்போது அவர்கள் அதை பல பேருக்கு கொடுக்கிறதற்கு அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், உன்னிடத்துல 2 இருந்துன்னா ஒன்னு என்ன செய்திரு, கொடு, வித்து கொடு, இல்லை சும்மா கொடு. ஸ்கூல்ல பிள்ளைகளை பாருங்க. இப்போ நானா இருந்தாலும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வீட்டில் 2 பென்சில் தருவாங்க, 2 ரப்பர் தருவாங்க, 2 இது தருவாங்க, என்னது 2 சாக் பீஸ், இதெல்லாம் தருவாங்க. சில பிள்ளைகள் கேட்கும், நம்ம குடும்பம் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். அதே இது நமக்கு வேண்டப்பட்ட ஒரு பிள்ளை உன்கிட்ட 2 இருக்கா, நீ கேட்டாலே போதும், ஒன்று நீ வச்சுக்க. அது அம்மா, அது அம்மாட்ட இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை நீ வச்சிக்க, நான் தந்த நீ வாங்க மாட்டியா? அப்ப வேண்டான்னு சொல்றவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க, வேணும்னு சொல்ற பிள்ளைக்கு தர மாட்டாங்க. அது சொல்றவங்களும் அடங்கும். நம்மளும் இன்னைக்கு அதுதான் அவர் சொன்னார், நீ உலகத்துல வாழலாம், நடக்கலாம். இப்ப நடு ரோட்ல தூங்குனா யாருக்காவது கேள்வி கேட்பாங்களா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க நல்லா குடிச்சிருக்கிறீங்க, நீங்க நல்லா குடிச்சிருக்கிறீங்க, நீங்க நடு ரோட்ல நின்று ஒரு போஸ்ட பார்த்து திட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஏமாத்தி கேக்குதா? ஒரு போஸ்ட பார்த்து திட்டிகிட்டே இருக்கிறீங்க. அப்ப இந்த போஸ்ட் பார்த்து திருப்பி போஸ்ட் ஏதாவது பதில் சொல்லுமா? சொல்லாது. இப்ப வழிபோக்கு நிறைய 10 பேர் போறாங்க, 10 பேர்ல எத்தனை பேர் அவன் பேசுவாங்க? எத்தனை பேர் பேசுவாங்க? யாரும் பேச மாட்டாங்க. சில நேரத்தில் அதே போலப்பட்ட ஒரு கேஸ் வந்தா மாத்திரம்தான் என்ன செய்யும், பேச, இல்லைன்னா பேசாத பேச்சே இருக்கும். அதே இது ஒரு ஆள் குடிச்சுட்டு ரோட்ல கிடந்தா என்ன செய்யாது, நம்ம ஒதுக்கி போட மாட்டோம். புரியுதா? ஒதுக்கி போட மாட்டோம். அவன் ஒதுக்கி போட போனா நம்மளை என்ன செய்வான், கழுவி 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 ஊத்துவான். தீய வார்த்தையெல்லாம் என்ன செய்வான், திட்டி தீப்பான். குடும்பத்தில் உள்ள வேலையெல்லாம் என்ன செய்வான், உள்ள இழுப்பான். இதை நமக்கு தேவையா? அதோட என்ன செய்வான், ஒதுங்கி அவன் பாடாச்சு அவனாச்சு போறோம். அப்படித்தானா? அப்ப இந்த உலகத்துல நல்லவங்களும் தெருவில் நடந்து போறாங்க. யாரும் நடந்து போறாங்க? குடிகாரர்களும் நடந்து போறார்கள், குடிகாரிகளும் நடந்து போறார்கள். ஆமா, சென்னையில் இப்ப போன வாரத்தில் ஒரு வாலிப பிள்ளை குடிச்சிட்டு காரை வாட்டி 2-3 பேர் காலை ஒடிச்சு போட்டாங்க, தெரியுமா? இதே போல நடக்கும். குடிகாரர்களும் சரி. அப்ப ஒரு தெருவில் நல்லவங்களும் நடக்கிறாங்க, கெட்டவர்களும் நடக்கிறாங்க. ஆனா நல்லவர்களை எப்படி தேவன் பாதுகாத்து கொள்ளுகிறார்களோ அதே போல கெட்டவர்களை பிசாசு அரவணைத்து கொள்ளும். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேற ஒண்ணுமே வேண்டாமே. இப்ப இங்க நிறைய நாய்க்குட்டி கிடக்கு. சாயங்காலம் போகும்போது ஒவ்வொன்று வாங்கிட்டு போங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கொண்டு வாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? காலையில் எழும்பின உடனே அந்த நாய்க்குட்டியை என்ன செய்யணும், தெருவிலோடு வாக்கிங் கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போற பட்சத்தில் தெரு நாய் வந்து கடிச்சா என்ன செய்விய? சொல்லுங்களேன்.
யாருக்கு அடி கொடுப்பீங்க? நல்ல நாய்க்குட்டிக்கு அடி கொடுப்பீங்களா, இல்லை நீங்கள் ஆசையாக வளர்க்குற நாய்க்குட்டிக்கு அடி கொடுப்பீங்களா, இல்லை தெரு நாய்க்குட்டிக்கு அடி கொடுப்பீங்களா? தெரு நாய்க்குட்டிக்கு. சிலவங்க சொல்கிறாங்க நான் 2 நாய்க்குட்டியை விட்டுட்டு வாடிடுவேன். சரி, அப்போ தெரு நாய் வந்தோட நம்ம என்ன செய்யறோம்? அந்த நாய்க்குட்டியை பாதுகாக்கிறோம், அப்படித்தானே? இதே போலதான் இயேசு கிறிஸ்து நல்லவர்களை, நாம் நல்லவர்களாய் கர்த்தருக்குள்ளாலே வாழும்போது நம்மளை இக்கட்டிலிருந்து காத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பாதியில விட்டுட்டு ஓட மாட்டார். அடுத்தது தெருநாய்னு சொல்றோம் இல்ல, இதை பாதுகாக்க யார் வருவா? பிசாசு வரும். புரியுதா? அப்ப நீங்கள் நல்ல கனிகளை, இந்த 9 கனிகள் மூலமாய் நீங்கள் நல்லவர்கள் என்பதை கர்த்தர் உங்களை தேசத்தில் உணர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு தான் இயேசு சொன்னார், நான் 9 கனிகளை தந்திருக்கிறேன், இந்த 9 கனிகளை என்ன செய், கற்று அதன் வழியில வா, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு சம்பவிக்கும், இவைகளெல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. அதே இது இந்த மற்றவர்களை பாருங்க, பொய் சொல்லுகிறவனை இப்போ நம்ம என்னைக்காவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு பொய் சொல்லுவோம், அதுதான் அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் அவங்க எழும்பினதுலேருந்து பொய் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. புரியுதா? அப்போ இயேசுக்குள்ளால வருகிறது அவர் அதான் சொன்னார், நீ ஒன்னிடத்துல இருக்கிற, நீ ஏன் பொய் சொல்லிட்டு நடக்கிற? பொய் சொல்லுகிறனால உனக்கு என்ன கிடைக்கும்? நான் இந்த ஊழியத்தில் வந்த பிறகு ஒன்று புரிஞ்சிடுங்க, நீங்களும் அதை புரிஞ்சிடுங்க. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இல்லை நாளைக்கு என்ன செய்கிறேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு தாரேன். யார்கிட்டையும் கோவப்படாதுங்க. அப்போதான் மற்றவர்கள் உங்களை பார்த்து நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்பது உணர்ந்து கொள்வார்கள். சில தெருநாய்களெல்லாம் பாருங்க, அந்த 32 பல்லையும் வெளியே காட்டிடும், சீறிட்டு நிற்கும். அதுக்கு நமக்கு ஏதாவது வித்தியாசம் உண்டா? வித்தியாசம் உண்டா? சில வீட்டில் குடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் குடிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமே இல்லை. குடிச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட அந்த பிராண்டியோட ஸ்மெல் எடுக்கும், ஆனால் குடிக்காதவங்கள்ட்ட அந்த ஸ்மெல் எடுக்காது. ஆனால் 2 பேரும் ஈக்குவலாக நின்று சண்டை போடுவாங்க, தெரியுமா? உடனே ஒரு பிள்ளை சொல்லுது, ஆமாம் எங்கள் வீட்டில் அப்படி தான் நடக்கும். ஈக்குவலாக சண்டை போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை, அவ்வளோதான். ஏசு சொல்ற, நீ மற்றவர்களை போல இராதபடி நீ வித்தியாசமாய் நீ மாறு, வித்தியாசமானவள், நீ வித்தியாசமானவன். அதுக்கு தான் சொன்னாரு, எப்பவுமே இல்லைன்னு உள்ள வார்த்தை நமக்குள்ள நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. அப்ப நமக்கு நாளைக்கு இல்லைன்னு அவரு நினைச்சோம். ஒருவேளை கர்த்தர் நமக்கும் தாரது இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா, நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? அவர் தராம நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரது வேலைக்கு கால் கை பலத்தை தந்தாதான் வேலை செய்ய முடியும். சாப்பிடுறதுக்கு ஆகாரத்துக்கு ஆகாரம் இருக்கும், கை எழும்பணும். இப்படி எழும்பினாதான் என்ன செய்ய முடியும்? இது ஃபங்க்ஷன் ஆகணும். ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆகலைன்னா கை கால் சுகம் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கு? நார்மலா இருக்கணும். அப்ப கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நார்மலா தரணும்னா நாம் இல்லை என்கிற இந்த வார்த்தை இந்த உலகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இல்லாதவர்களாய் மாற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. அதே போல இன்னொன்று சொல்லித்தாரேன், அக்கௌண்ட் எல்லாரும் வச்சிடுங்க, நான் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சேர்த்து வைக்காதுங்க. சேர்த்து உங்க பிள்ளைக்காக, உங்க எதிர்காலத்துக்காக, உங்க அதாவது நீங்க நிறைய பேர் மரித்த பிறகு நம்ம நாளைக்கு எப்படி மரிப்போம் எப்படி மரிக்க மாட்டோம் நமக்கு யாருக்கும் தெரியாது, தெரியுமா? நிச்சயமா தெரியாது. நம்ம இப்ப பேசிட்டே இருக்கிறோமே, திடீர்னு பிளந்து ஒரு எரிமலை வந்துட்டுன்னா, திடீர்னு பூமி 2ஆ பிளந்து உள்ள போயிட்டோம்னா, வீட்டில் வச்சிருந்த மீன் குழம்பும் போச்சு, இறைச்சி குழம்பும் போச்சு,
நகையும் போச்சு, வச்சிருந்த 500 ரூபாயும் போச்சு, விலை உயர்ந்த வஸ்திரமும் போச்சு, புதுசா வாங்கின பீரோவும் போச்சு, புதிய வீடும் போச்சு. அதே ஆனா தேவன் சொல்றார், நாளை தினம் என்னுடையது. யாருடையது? என்னுடையது, இயேசுடையது. இயேசு எனக்குள்ளால இருந்தால் நாளை தினத்தை என்னை சந்தோஷமாய் நடத்துவார் விசுவாசிக்கிறவர்கள். ஆனால் நான் ஒருபோதும் ஒரு காலமும் நான் கிறிஸ்தவனாய் இராதபடி, கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் தான் சொல்லுவான், கிறிஸ்தவனாய் இருக்கிறவன் தான் சொல்லுவான். நான் அந்த வசனத்துல 22வது வசனத்துல கிறிஸ்தவனா இருந்தவன் தான் சொன்னான். 21ல சொன்னான். எப்படி? அதற்கு அவன், இவைகளை நான் சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன். யார் சொன்னா? கிறிஸ்தவனா இருந்தவன். அதற்கு இயேசு சொல்றாரு, நீ எல்லாம் சரிதான், ஒருவனிடத்தில் ஒரு குறை இருக்கு, நீ உன்னை தரித்திரனிடத்திலே கொடு, நீ ஐஸ்வர்யவானா இருக்கிறாய், நீ பணம் சம்பாதிக்கிறவனா இருக்கிறாய், உன்னிடத்திலே செல்வம் இருக்கிறது, உன்னிடத்திலே நகை இருக்கிறது, உன்னிடத்திலே பொருள் இருக்கிறது, உன்னிடத்திலே ஆசை இருக்கிறது, ஆனா நீயோ எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் வைத்து விட்டு இல்லைன்னு சொல்லி நடக்கிறியே, இதற்கு வித்து என்ன செய், தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் இடம் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நிறைய பேர் பைபிளை கொண்டு நம்ம ஆலயங்களுக்கு போறோம், ஆனா சொல்லுகிறது அவ்வளவுமே போய், சொல்லுகிறது அவ்வளவும் போய். நம்ம கெட்டது பரவாயில்லாம நம்ம பிள்ளைகளை இதே போலதான் வழி நடத்தும். எரும மாட்டுக்கு பிறந்தது கண்ணுக்குட்டியா மாறுமா, எரும மாடா இருக்குமா? நம்ம தான் கெட்டு போனோம். நம்ம பிள்ளைகளையும் அதே போல நிச்சயிச்சிட்டோம். மக்களை யார் வந்து கேட்டாலும் என்ன சொல்லி இல்ல இல்ல. ஆனா தேவன் சொல்றாரு இதுல, அடுத்தது வசனம் வாசிங்க 23ல, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தான் என்று சொல்லல, அவரு துக்கம் அடைந்தான். அப்போ உன்கிட்ட இருக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்குன்னு வச்சுக்க, இல்லைன்னு நினைச்ச கூடாது. கேட்டா என்ன செய்யணும்? பசியோட இருந்தா என்ன கொடுக்கணும்? எது அவங்க கேட்குறாங்களோ என்ன செய்யணும்? இன்னைக்கு வேற ஒண்ணுமே வேண்டாமே. விதவையே கர்த்தர் என்ன செய்தாரு? கர்த்தர் விதவை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவ இல்லைன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, இருக்கு. ஆனா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, ஆனா இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, இதை நீங்களே வச்சுடுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அனனியாவுக்கு நிலைமை தெரியுமா? சப்ராளுக்கு நிலைமை தெரியுமா? வஞ்சித்து வச்சிருந்தாங்க. நான் ஏன் கொடுக்கணும், ஒரு பங்கு எனக்கிட்ட இருக்கட்டு, எனக்கு தேவை அப்படின்னு வஞ்சித்து வச்சிருந்தாங்க. கடைசியில் அவங்க 2 பேருமால அந்த பங்கை ஆள முடியாதவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் அதே போல தான். இன்னைக்கு வஞ்சிக்கிறோம், இன்னைக்கு குறை உள்ளவர்களாய் வாழ்கிறோம். அந்த குறையை மாற்றுங்க, கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார்கள் இல்லையா? அவனை என்ன பண்ணா? மனசு உடஞ்சி போச்சு. காரணம், அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அவன் யாரா இருக்கிறான்? ஐஸ்வர்யவானா இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பாருங்க, நம்மளும் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம். அதே போல 27வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் கூடும். இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், நீங்க இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்களா இல்ல பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்களா? நீங்க தான் தீர்மானிக்கணும். கேக்குதா? கேக்குதா? நீங்க இந்த உலகத்தின் ஐஸ்வர்யவான்களா இல்ல பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்களா? பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்கள் சொல்றவங்க கையெழுத்து சத்தமா கேட்க ஒரு அல்லையில சொல்லுங்க. அப்போ இது நீங்க யாருடைய ஐஸ்வர்யவான்கள்? பரலோகத்தின் யாரு? கையெழுத்து கூட அல்லையில சொல்லுங்க. அப்போ
2 பிள்ளைகளும் பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்கள். ஆனால் பிள்ளை பத்த அம்மா யாருடைய ஐஸ்வர்யவான்னு தான் தெரியல. இப்ப அந்த பிள்ளைகளை சவுண்டு அடிச்சு பயங்கரமா கேட்குது, அம்மாவுடைய சவுண்டோ. இப்ப நான் சொல்றேன், ஐஸ்வர்யவான்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் உலகத்தின் ஐஸ்வர்யவான்களா இல்ல பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்களா? பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்கள். அப்ப பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் துக்கமுகமாய் என்ன செய்ய மாட்டீர்கள், கடந்து போக மாட்டீர்கள். அவன் மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் இத்தனை வருஷமா பைபிளை எடுத்துட்டு ஆலயத்துக்கு போயும் பிரயோஜனம் இல்லை. இது மற்ற மதத்தை குறித்து சொல்லல, நம்ம பிள்ளைகளை குறித்து சொல்லுகிறது, நம்மளை குறித்து சொல்லுகிறது, நாம என்னை குறித்து பேசுகிறது, உங்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. ஏனென்றால் என் பிள்ளை ஒழுங்கா சண்டே கிளாஸ்ல ஒழுங்கு பிரைஸ் ஃபர்ஸ்ட். எங்க வீட்டில எல்லாம் என் கலரத்துல எல்லாம் பிரைஸ் இருந்து ஒரு டைம்ல என் கலரத்துல பிரைஸ் இருந்து எங்க அம்மா பெண்கள் சங்கத்தில் அப்படி ஒழுங்கா போய் பிரைஸ் வாங்கினாங்க. அவங்க எல்லாம் உலகத்தின் ஐஸ்வர்யவான்களா இருந்தார்கள். பரலோகத்தின் ஐஸ்வர்யவான்களா இருப்பார்களானால் அவர்களிடத்தில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், தயவு, பொறுமை, இச்சையடக்கம் இல்லை என்கிற வார்த்தை ஒண்ணுமே இருக்காது. இதெல்லாம் தான் அன்பு இருந்தாச்சுன்னா கொடுக்கணும்னு தோணும். அன்பு இல்லைன்னா ஒரே ஒரு வார்த்தை இல்லை என்னட்டா. அடுத்தது சந்தோஷம். இந்த சந்தோஷம் நிறைய பேர் எப்படி கொண்டு வராங்கன்னா, மனசு ஃபுல்லா துக்கமா இருக்கும், ஆனா வெளியே வரும்போது சிரிக்கணுமேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிப்பாங்க. அந்த அவங்கள பார்த்தாலே இவங்க நகலிக்கிறாங்கன்னு உள்ள ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு பாரு. சரியா? அப்ப இந்த இதான் ஒரு கருத்தை சொல்றாரு, வெறுக்கிறாரு. அடுத்தது பாருங்க, அவன் மிகுந்த துக்கமடைந்தவனாய் இயேசுவை கண்டு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இன்னைக்கு ஐஸ்வர்யவான் மாத்திரம் இல்லை, என்னது ஐஸ்வர்யவான் மாத்திரமா இல்லை, இல்லை என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களும் என்ன செய்ய முடியாது, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் கொண்டு அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட் அந்த இது டெபாசிட் பண்ணி போடுவோம். வேற ஒன்றும் வேண்டாமே. நான் நேரே கேட்குறேன், செத்து போன ஜெயலலிதா அம்மா வெளிநாட்டு பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா? ஒரு அம்மா சொல்லிட்டு என்கிட்ட சொல்லல பாஸ்டர். நிச்சயமா என்ன செய்திருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அவங்களால இனி எடுக்க முடியுமா? சரி, அவங்க குடும்பத்தால எடுக்க முடியுமா? உறவினர்களால எடுக்க முடியுமா? அப்ப அது யாருக்கு போகும்? இப்ப அதே போல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வயசானவங்க 1,50,000 டெபாசிட் பண்ணி போட்டுருவாங்க. போட்டு என்ன செய்வாங்கன்னா, யாருக்கு பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டாங்க, பேர பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. நாமினி கூட யாருக்கும் வைக்க மாட்டாங்க, வைக்காம விட்டுருவாங்க. அவங்க சிலவங்க பிடிச்ச பிள்ளைக்கு மேல நாமினி பேர வச்சிருவாங்க. நாமினினா என்ன தெரியுமா? எனக்கு ஒருவேளை நான் செத்து போனா இதுக்கு அடுத்தது யாருக்கு போகும்? கடைசியில் நிறைய நடந்திருக்கு. இப்படி இங்கே நடக்குதான், நிறைய நடந்திருக்கு. கடைசியில் என்னாச்சுன்னா, போகிற வழியில் எப்படியோ 1-2 போயிடுது. நாமினியும் போகுது, போட்டதும் போகுது. ஏன் இப்போ யாருக்கு எடுக்க முடியாது? ஒருத்தருக்கு எடுக்க முடியாது, போட்டுருப்பா ஒரு போல இருக்கு. அப்ப இது யாருக்குமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்ப இவங்க போட்டு என்ன பிரயோஜனம்?
ஒரு பிரயோஜனம். இதை தான் கர்த்தர் வெறுக்கிறார். இப்படி நீ போட்டு கள்ளன் கண்ணமிட்டு திருடும். இந்த ஒரு பிஜேபி பிரமுகருக்கு வீட்டில் 1 கோடி ரூபா களவு போயிருக்கான். எத்தனை கோடி இப்போ? 1 கோடி. அப்போ இருக்கிறது தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சனால எடுத்துருப்பாங்க. தெரியலன்னா இப்போ நீங்கள் வீடை திறந்து போட்டுட்டு போனால் கூட யாரும் அங்கே வந்து என்ன செய்ய மாட்டாங்க. காரணம் அங்கே இல்லை. ஆமாம், இதே அவங்க பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவில் லண்டனில் இங்கே இருந்து பணத்தை வந்து கொட்டிட்டு போட்டு பார்ப்போம். அவங்க இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. இதை போட்டு தள்ளிட்டு அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய அப்படி தான் நடக்குது. இந்த உலகம் கள்ளன் கண்ணமிட்டு திருடுகிறான். நீ இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறது. இன்னைக்கு உண்மையில சொல்றேன், ஒரு அம்மா தூக்கம் வருதா உங்களுக்கு? வருதா? ஒரு அம்மா வந்து என்னன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் நான் கேட்டேன், ஏமா வருஷம் வருஷம் நீங்கள் உங்கள் பர்த்டேக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு. அது ஏன் எடுக்கிறேன், நான் 16 வயசில் எப்படி இருந்தேன், 12 வயசில் எப்படி இருந்தேன், 6 வயசில் எப்படி இருந்தேன், இப்போ அந்த அம்மாவுக்கு 68 வயசு, இப்போ நான் எப்படி இருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ எப்படிமா இருக்கிறேன், இப்போ நான் கலவியை போல இருக்கிறேன், முகையெல்லாம் என்ன செய்துட்டு. அப்போ நான் சொன்னேன், 12 வயசில் போட்ட மேக்கப் செட்டெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு, அதை போட வேண்டியானே. அப்போ இந்த குண்டெல்லாம் கொஞ்சம் நிரம்புமேன்னு. இதே தான் உலகத்தில் நிறைய பேர் அழகு அடுத்த வருஷம் மங்கி போயிடும்னு தெரியாம அவங்க வாழ்க்கையே அழிச்சுட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுவும் ஒரு குறை தான். ஹல்லேலூயா. இதுவும் ஒரு குறை. எல்லா குறைகளையும் நீ மாற்றி கர்த்தருக்கு நிறைவான அந்த 9 கனிகளோடு நிற்பீர்களானால் கர்த்தர் உங்களை அன்னிதினமும் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். 27வது வசனத்தில் அவர் தெளிவாக சொன்னது போல, மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் பரலோகத்திலே சேர்ப்பது தேவனால் நிச்சயமாக கூடும். நான் சொல்றேன், நான் இயேசு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன் என்ற விசுவாசம், நான் பரலோகத்திற்கு செல்வேன் என்ற நம்பிக்கை எனக்குள்ளாலே இருக்கிறது. நீங்களும் அன்பிலே நிலைத்திருங்கள், பிறருக்கு கொடுக்கிறதை உதவி செய்யுங்கள். யார் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று வந்தாலும் உதராதபடி அவர்களுக்கு கொடுக்கிற மனம் உள்ளவர்களாய் உன்னிடத்தில் இருக்கிறதை நீ இரட்டத்தனையாய் கொடு. அந்த விதவை போல நீ மாறு, அந்த ஐஸ்வர்யவான போல நீ மாறு. ரிபா தூடா பாரா தீக்கா தூரபா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஐஸ்வர்யவான்களை போல மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உலகம் மாயை, உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசியுங்கள். அப்பொழுது அவர் அழகாய் சொல்லுகிறார், ஓரிபா தூடா பாரா திக்கே தூடா பாலாரபா. அவருடைய மகிமை வெளிப்படும் போது வாசிக்கிறார். பிரசங்கி புஸ்தகம் 3:2. நீ இந்த பிரசங்கி புஸ்தகம் 3:2, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. போதும், ஒரு நிமிஷம் நான் அழகா உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க இன்னைக்கு நடுகிற காலமா இருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கிற காலமா இருக்கிறது, மற்றவர்களிடத்தில் அன்பா இருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது, நீங்கள் மற்றவர்களை அரவணைக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் இதுடைய கனிகள் சில நாட்களிலே, சில ஆண்டுகளிலே கர்த்தர் நட்டதை பிடுங்கும் போது அநேக பேர் ஆச்சரியப்படும்படி வைக்க வல்லவராய் இருக்கிறார் விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு உண்மையில சொல்றேன், ஒரு அதாவது மரிச்சினி கம்பு, மரிச்சினி கம்புன்னா எல்லாருக்கும் தெரியும் என்னது, இவ்வளோ நீளம் உள்ள ஒரு மரிச்சினி கம்பை நட்டுட்டு 6 மாதம் கழிச்சு அதை போடுங்கன்னா ஒரு கிழங்காக இருக்கும், ஒரு கிழங்கா இருக்கும்.
இப்போ நிறைய கிழங்கு இருக்கும், 5 கிலோ இருக்கும், 10 கிலோ வர வாய்ப்பு இருக்கு, 15 கிலோ வர வாய்ப்பு இருக்கு ஒரு மூட்டில், ஒரு கம்புல. அப்ப யோசித்து பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனிதனால் கூடாத காரியம் எல்லாம் உண்டு. நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பகுதியில் விவசாயம் வயல் நட்டு எத்தனை ஏக்கர் நட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு மழை வெள்ளத்தில் சாக்கடை தண்ணி பருவி கதிரிட்டு வயலெல்லாம் கதிரிட்டு அது அப்படியே அறுவடைக்கு ஆயத்தமாக இருந்த எல்லா நெல் கதிரும் இந்த சாக்கடை தண்ணியில் அவிஞ்சு போயிடுச்சு. அதே போல் அமெரிக்காவில் இன்னைக்கு பல இடங்களில் அழிவுகளை சந்தித்து கொண்டு இருக்கு. உண்மையில சொல்ல, இந்தியாவில் இன்னைக்கு பொருளாதார தட்டுப்பாடு சீக்கிரத்தில் வரப்போகுது, அதிபயங்கரமான நெருக்கடி வரப்போகுது. ஏனென்றால் இந்த உலகத்தை ஆளுகிற பொல்லாத ஆவியை ஜெயிக்க கர்த்தர் அதுக்கு அதிகாரம் கொடுத்த நாட்களை அவர் முறியடிக்க போகிறார். அது அதி சீக்கிரத்திலே நடைபெறும். அதற்கு நாம் எச்சரிக்கையாய் கர்த்தருக்குள்ளால் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லதை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும்